கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த மனதுருக்கம் உள்ள தேவன் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வேத புஸ்தகத்தை வேதாகமத்தை உங்களுடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டுடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் மெய்யாகவே நம்முடைய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்தபடினாலே அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிப்போம். இந்த நாளை காணாதவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவன் பலன் கொடுத்து இதுவரை நமக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷித்து நமக்கு அவர் கிருபையாய் பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை, சிறுவலை காக்கிற உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று வேதம் சொல்கிறபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறவராக இருக்கிறார். இதுவரை காத்து வந்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்களை எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்போமா? எல்லா வாய்களை திறந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு எண்ணிலடங்காத துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தர் இம்மட்டுமாய் செய்த எல்லா உதவிகளுக்காக, நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எண்ணிலடங்காத துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாய் அவருடைய குடும்பங்களை, அவருடைய ஆண்டவர் காரியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே மிகுந்த சந்தோஷம். உங்களை இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் சந்தித்து ஜெபித்து கொண்டிருப்பது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்தப் போகிறார். விசுவாசிங்கள். கர்த்தர் இதுவரை நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அதிகமான காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபத்தை குறித்து வேதத்தில் கண்டித்து உணர்த்தியிருக்கிற புஸ்தகம் மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலவெளியில் நம்மோடு கூட அவருடைய வசனத்தை கொண்டு, வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 37:8 சொல்லப்பட்டபடி பிதாவாகிய தேவன் சொல்கிற வார்த்தையை கவனிங்கள். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படுவது கோபம். அந்த கோபத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். கோபத்தினால
பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. பல குடும்பங்களில் சமாதானமற்ற நிலையில் இருக்கிறார்கள், சந்தோஷமற்ற நிலையில் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை சாலமோன் ஞானி எழுதுகிறார், கேளுங்கள். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சாலமோன் எழுதுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை என்பதை நீங்கள் சிந்தித்து அறிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் என்று சாலமோன் ஞானி எழுதுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம் நீடிய சாந்தமாகும். சாந்தம் அது ஆவியின் கனியில் ஒன்றாக இருக்கிறது. சாந்தத்தை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் பிள்ளைகளும் அப்படியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாக்கோபு எப்படியா எழுதுகிறார், முதல் அதிகாரம் 19வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதியமாக இருக்க கடவர்கள் என்று எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்கள், கோபித்துக் கொள்வதற்கு கோபம் கொள்வதற்கு நாம் தாமதிக்க வேண்டும் என்று யாக்கோப்பு அழகாக எழுதுகிறார். இன்றைக்கு கோபம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சுபாவம். அது அந்த கோபம் ஒரு பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் உள்ள மிருக சுபாவத்தை வெளிப்படுத்தும் என்று நாம் அந்த கோபத்தை குறித்து பார்க்க முடியும். ஒரு கொடிய அது பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். பலர் பார்வைக்கு வசீகரமாக தோன்றுகிறார்கள், கவர்ச்சிகரமாக காணப்படுகிறார்கள், நம்முடைய அன்புக்குரியவர்களாக தோன்றுகின்றனர். ஆனால் நாம் பார்க்கும்போது அவர்களுடைய கோபம் வந்துவிட்டாலோ, அவர்களுக்கு எரிச்சல் வந்துவிட்டாலோ, அவர்களை பார்க்க அவ்வளவு அருவருப்பாகி விடுகிறார்கள். நாகரிகமற்ற காட்டு மிராண்டித்தனமான போல, ஒரு கொடிய மிருகம் போல, வனவிலங்குகளைப் போல, பகுத்தறிவற்ற மக்களைப் போல மக்கள் மாறிவிடுகிறார்கள். காட்டு மிருகங்கள் எப்படி இருக்கிறதோ அதுக்கு ஒன்றுக்கொன்று அது கோபம் வந்தால் நாம் பார்க்க முடியும். அதுபோல் கட்டுக்கடங்காமல் உணர்ச்சி வெள்ளப்பொருக்கினால் அதிக இரத்த துடிப்பு உண்டாகி உடல் நலமே சீரழிந்து விடுகின்றது என்று மருத்துவர்கள் அறிந்து அறிக்கை செய்திருக்கிறார்கள். என் அருமையானவர்களே, ஒரு மனிதன் உணர்ச்சி வசப்படும் பொழுது அவனுடைய ஆற்றல் பெரிதும் விரயமாக்கப்படுகிறது. கோபப்படுகிற கொள்ளக்கூடிய இது பாவம் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கோபம் எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமானது என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? சாந்த குணத்தை எதிர்பார்க்கிறார். இந்த கோபக்காரன் கிறிஸ்துவ சாட்சியை இழந்து விடுகிறான். பிரியமானவர்களே, சாட்சி அற்ற ஜீவியத்தை நாம் அந்த கோபம் கொண்டு வந்து நம்முடைய ஜீவியத்தையே பாயாக்கிவிடும். அதை ரொம்ப கவனமாய் நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, பேதுரு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக ரோம போர் சேவகன் மீது கோபம் கொண்டு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த ரோம போர் ஒருவனுடைய காதார அவன் வெட்டின போது இயேசு அன்பின் ஆண்டவர் கூறியது பாருங்கள், அவனுடைய கோப உணர்ச்சியை கடிந்து கொண்டார். உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினால் மடிந்து போவார்கள் என்றார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் நான் பார்க்கிறோம், அநேக கிறிஸ்துவ சாட்சிகள் மாம்ச கோபத்தால் வலுவிழந்து போகிறது. எனக்கு அருமையானவர்களே, இவர்கள் சபைக்கு போகிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அந்த கோபம் வரும்போது அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு அதுவே தடையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவதற்கும் அது தடையாக இருக்கிறது. பல குடும்பங்களில் இன்றைக்கும் ரட்சிக்கப்படாமல் அநேகர் இருக்கிறார். அதனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறவர்கள் அந்த ரட்சிக்கப்படாத இடத்தில் தன் சாந்த குணத்தை வெளிப்படுத்தும் போது, அவரிடத்தில் அன்பும் சமாதானமாய் நடந்து கொள்ளும் போது தேவன் அவர்களை அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்கு எதுவாய் வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையான எதுக்கெடுத்தாலும் கோபம், எடுத்துக்கெடுத்தாலும் எரிச்சல். பிரியமானவர்கள்,
பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்மோடு கூட தம்முடைய வல்லமுள்ள வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை 37ஆம் சங்கீத 8வது வசனத்தில் நான் வாசித்தபடி, ஆமேன், ஸ்தோத்திரம், கோபத்திலிருந்து உக்கிரத்தை விட்டுவிடு. உக்கிரக்கு கோபம் நமக்கு வேண்டாம். தேவநாமம் மகிமைப்படும்படி, தேவநாமம் தேவநாமம் நம் மூலமாய் தூசிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமானால், நம்முடைய எல்லா நேரங்களிலும் நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்காக இந்த காலவெளியில் உங்களை அர்ப்பணிங்கள். விசேஷமாய் நம்முடைய குறைவுகளை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். இந்த காலவெளியில் ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து தியானித்து நாம் செபிக்கத்தான் இந்த காலவெளியில் நாம் கூடி வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நியாயமில்லாமல் நாம் கோபப்படக்கூடாது. அந்த கோபம் வந்தாலும் நாம் ஸ்தோத்திரம், சில தவறு செய்யும்போது நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது தான். நாம் தவறு செய்கிறவர்களை எச்சரிக்க வேண்டும். அதனால் அந்த எச்சரிப்பு ஸ்தோத்திரம் அது அழித்து விடக்கூடாது. ஆனால் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தேவநாமம் மகிமைக்கென்று வாழ தங்களை அர்ப்பணிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த கொடிய பாவம், அந்த கோபத்திலிருந்து விடுதலை பெற இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். அவரிடத்தில் கெஞ்சி அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும். நம்முடைய கோபத்திலிருந்து அவர் அந்த உக்கிரத்தை கோபத்திலிருந்து நம்மை விடுவிக்க, ரட்சிக்க, மீட்டெடுக்க, நமக்கு சாந்தத்தை நமக்கு அருள நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு பிரியமானவர்களே, பேதுரு ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் எழும்பி பிரகாசித்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஆண்டவரை துதிக்கிறவராக, மகிமைப்படுத்துவராக, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடியவராக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவராக பேதுரு மாறினார். ஆனால் அபிஷேகிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் இருந்தது எப்படி? அவர் காதார ஸ்தோத்திரம் ரோம போர் சேவகனை அவர் காதார வெட்டினார். விசேஷமாக அவருடைய கோபம் வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட அவர் மறுதலித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேதுரு இருந்தார். ஆனால் பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவருடைய ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக தன்னுடைய ஸ்தோத்திரம் வாழ்நாளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்தார். ஆண்டவருடைய நாம் மகிமைக்கென்று வாழ்ந்தார். இந்த காலவெளியில் எனக்கு அருமையான தேவச்சனமே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் நம்ம இன்றைக்கும் ரட்சிக்க, இன்றைக்கும் நமக்கு அந்த தீய குணத்திலிருந்து, தீய கோபத்திலிருந்து, உக்கிரகத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்துக்கு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று, நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலை நேரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், முழங்கால் படிடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் இந்த கோபத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு ஸ்தோத்திரம் சமாதானமற்ற நிலையில் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நான், தேவ ஜனங்கள் என்று சொல்லிக்கிற நான், இயேசு கிறிஸ்துவின் போல நாம் மற்றவர்களை மன்னிக்க, இறக்கப்பட, ஒருவருக்கு தயவாய் இருக்க, விசேஷமாய் தேவ நாம மகிமைப்பட, ஆமேன், ஸ்தோத்திரம். நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். கோபக்காரி என்று மற்றவர்கள் நம்மை குறித்து குற்றப்படுத்தக்கூடாது. கோபக்காரன் என்று மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. எல்லா விதத்திலும் தேவநாமம் மகிமைக்கென்று வாழ தங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? முழங்கால் படிட்டோம். பிதாவாகிய தேவனே, இந்த காலவெளியில் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். விசேஷமாக இந்த காலவெளியில் ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரம், இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த கோபம் என்ற பாவத்திலிருந்து நீ முற்றிலும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. சாந்த குணம் உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஆண்டவரை உமக்கென்று சாட்சியாக ஜீவித்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். பரலோகத்துக்கு நாங்கள் வர வேண்டும். இந்த பூமியிலும் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் இழந்து போகக்கூடாது. தேவநாம மகிமைக்கென்று வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.